சிவாங்கியோட பாய் ஃப்ரெண்ட் இவங்க தானா? இல்ல இல்ல ஏப்ரல் மேல கல்யாணம் பண்ண போறாங்களா? வருங்கால புருஷன் பாவம். சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோட், கேஷ் ஃபார் கோட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் பை சுச்சி ஹெர்பல்ஸ். பிஆர் பார்ட்னர் நெக்ஸஸ் பிஆர் அண்ட் ஃபுட் பார்ட்னர் ஹோட்டல் நியூ ஆர்காட் பிரியாணி. குக்குத் கோமாளில குக் பண்ணல, சோ அதனால எனக்கு ஃபுட் மேல பயங்கர பேஷன் ஆயிடுச்சு. ஏதாவது ஒன்னு சாப்பாடு ரிலேட்டடா பண்ணோம் அப்படிங்கறதுனால நான் ஒரு ஏப்ரலோ ஒரு மேயோ அழகான ஒரு எல்லாருக்கும் பிரச்சனை தான் இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? லவ் பிரச்சனையா, வாழ்க்கை பிரச்சனையா, என்ன பிரச்சனை? வாழ்க்கையே பிரச்சனை. கொடுத்தாரு சார், நான் உங்க பெரிய ஃபேன் அப்படின்னு சொன்னேன். அவர் இப்படியே யோசிச்சாரு. டான்ல சூப்பரா பண்ணியாச்சு. இப்ப அடுத்த சிபி தலைவர் கூட பண்ண போறாங்க. சோ அதுல ஏதாவது எதிர்பார்க்கலாமா சிவாங்கிய? 10 வருஷம் முன்னாடி சிவாங்கி இருந்ததுக்கும் இப்ப 10 வருஷம் கழிச்சு இருந்ததுக்கும் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 10 வருஷம் முன்னாடி நான் 11ஆம் கிளாஸ். அப்ப இருக்கிற சிவாங்கிக்கு இப்ப இருக்கிற சிவாங்கிக்கு என்ன வித்தியாசம்னா, அப்ப உலகமே பார்க்கல, இப்ப உலகம் பார்த்து இன்னும் இது என்னன்னா, நம்ம லவ் பண்றோம், ஆனா அந்த லவ்ல லவ் கிடைக்கல. உன்னை சுத்தி இன்னும் சொல்லுது. அழகிய சுட்டி பாடகியா டெலிவிஷன்ல அறிமுகமாகி நம்ம வீட்டு பெண்ணா தமிழ் மக்களோட ஹார்ட்ல இடம் பிடிச்ச பட்டாம்பூச்சி சிவாங்கி கிருஷ்ணகுமார். ஏன்னா நீதான் என் கிரஷ் ஆச்சே. லாலா ஹார்ட் நிக்காலா. மழலை மாறாத பேச்சு, குறையாத குறும்பு, இதுதான் இவரோட ஐடென்டிட்டி. அவர் எப்பவுமே அப்படிதான், உள்ள மாசம் வருவாரு, அதுக்கப்புறம் முடிச்சு விட்டுருவாங்க. தன்னோட விடாமுயற்சியால மில்லியன் இதயங்களை கொள்ளையடிச்ச குட்டி தேவதை உணர்வுகளை கடத்தி நம்ம எல்லாம் சிரிக்க வச்சாங்க. ஆன்டி டானஸ் பாலிஷ். ஆண்டி 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 வெளிய வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டி பொடுக்குறீங்க. ஆன்டி டானஸ் பாலிஷ். துள்ளும் நதிக்கும் அமைதி உண்டு. இந்த சிரிப்பின் பின்னே 1000 வலிகள் கடந்த ஒரு வெற்றியின் ரகசியம் உண்டு. மெட்டெடுத்து பாடுகையில் சுட்டெரிக்கும் வெயிலும் சில் என்ற சிம்பனியாக மாறும். இவரோட துருதுருப்பும் வெகுளித்தனமும் மனதில் இருக்கிற நல்லெண்ணமும் தமிழ்நாட்டுக்கே பிடித்த சென்சேஷனாக மாற்றி இருக்கு. சிங்கர், ஆக்டர், யூடியூபர், ஆங்கர் என பவர் ஹவுஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கிய சுட்டி நட்சத்திரம் சிவாங்கி அவர்களுக்கு அரசி அவார்ட்ஸ் 2026 இசை எழில் மங்கை விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது. சிவசங்கரி டாக்ஸ். ஹலோ மக்களே. ஆக்சுவலி என் மூளை சில பாடி பார்ட்ஸ்லாம் வீட்டிலே இருக்குது, அந்த மாதிரி வந்திருக்கேன். ஆனால் சிவசங்கரி அக்கா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அவார்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால அதை எப்படி மிஸ் பண்ண முடியும்? அதனால நான் ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க ரொம்ப உண்மையாக, அதான் அஷ்மிதா அக்கா சொன்ன மாதிரியே ரொம்ப ஜெனுவின் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட். அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ச்சு இப்படி வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ரெகக்னிஷன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட என்கரேஜ்மெண்ட்காக. தேங்க்யூ. சூப்பர். இன்னும் நிறைய இந்த மாதிரி என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 2026ல சிவாங்கி கிட்ட இருந்து? நான் ஒரு ஆண்டர்பிரனராகவும் ஆக போறேன். அப்படியா? ஆமா. வாவ். என்ன மாதிரி? என்னது? என்னன்னா, நான் குக்குத் கோமாளில குக் பண்ணல, குக்கா வந்தல்ல. சோ அதனால எனக்கு ஃபுட் மேல பயங்கர பேஷன் ஆயிடுச்சு. ஏதாவது ஒன்னு சாப்பாடு ரிலேட்டடா பண்ணோம் அப்படிங்கறதுனால நான் ஒரு ஏப்ரலோ ஒரு மேயோ நான் அழகான ஒரு டெசர்ட் கடை வைக்க போறேன். வாரே வா. சிவாங்கி டெசர்ட்ஸ். உங்களுடைய பிசினஸ் பேர் என்ன? புது பிசினஸ் பேர் இன்னும் பேர் வைக்கல, என்ன வைக்கிறதுன்னு தெரியல. சூப்பரா இருக்கு சிவாங்கி, காஸ்டியூம் செம்மையா இருக்கு. தேங்க் யூ. ஓகே. அண்ட் இது என்னாச்சு சாங்க்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ன்ற பேர்ல ஒரு போட்டோவை லீக் பண்ணி அது சிவாங்கி பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு எல்லாருக்கும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திட்ட பசங்களுக்குலாம். அது சும்மா ஒரு கிறுகிறுப்புக்கு தான். ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு விஷயம் ப்ரோமோட் பண்ணணும், அதனால சும்மா ஒரு டீஸ் மாதிரி
டீசர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆனா நான் நினைச்சேன் நம்ம மக்கள் எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த உண்மையிலேயே எனக்கு வந்து யாராவது லவ் பண்றேன் அப்படின்னா நான் போடலாம் மாட்டேன். அப்படியே போட்டா கூட ஹாய் ஐ எம் கெட்டிங் மேரிட் அப்படின்னு தான் நான் போடுவேன். இது நான் ஒரு கேப்ஷனும் போடல, அது கொஞ்சம் பெரிய இடத்துல இருந்து அப்படி போட சொன்னாங்க. அதனால நான் வந்து அப்படி போட்டது. இவர் என் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அந்த படத்துல நடிச்சாரு அவ்வளவுதான். அதுதான். ஆனா அந்த போட்டோ போட்டோன்னே இவர்தான் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி எவ்வளவு லைக்ஸ் பறந்தது. அதாவது சிவாங்கியோட பாய் ஃப்ரெண்ட் இவங்க தானா? இல்ல இல்ல ஏப்ரல் மேல கல்யாணம் பண்ண போறாங்களா? எனக்கு என்னன்னா என் வருங்கால புருஷன் பாவம் எவ்வளவு வந்து பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் தெரியல பாப்போம். சரி ஓகே. ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி 25 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த கார்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. சோ அந்த கல்யாணம் அப்படின்ற வந்து அப்போ பிளான் பண்ணது 25 வயசுல. சோ இப்பயும் அந்த பிளான் ஓகே நம்ம இந்த வயசுல பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல பேச்சு ஓடி பார்த்து. ஆமா, அதாவது நம்ம பிளான் பண்ணா எதுவுமே நடக்காது, ஃப்ளோல ஏதாவது வந்து நடக்கும். சோ இதுக்கப்புறம் நான் எதுவும் பிளான் பண்ணல, என்ன நடக்குதோ அப்படியே பாப்போம். அதுதான் இந்த படத்துல சொல்ற மாதிரி. அதாவது இன்னைக்கு தூங்கணுமா தூங்க கூடாதாங்கிறதே நம்மளால பிளான் பண்ண முடியல, இதுல வந்து கல்யாணம் எல்லாம் பிளான் பண்ணா நடக்காது. பயங்கர மெச்சூர்டா பேசுற மாதிரி இருக்கு சின்ன வயசுலயே புள்ள. அதெல்லாம் ஒரு வாழ்க்கை தான். சிவாங்கி ஒரு தத்துவம் சொல்லலாமா சின்னதா? ஆமா, எத்தனை பேருக்கு இங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்கு? எல்லாருக்கும் பிரச்சனை தான் இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? லவ் பிரச்சனையா, வாழ்க்கை பிரச்சனையா, என்ன பிரச்சனை? வாழ்க்கையே பிரச்சனை. ஆஹா, அது நான் நிறைய சொல்லிட்டேனே. சோ இப்போ எல்இடில சில போட்டோஸ் இருக்கு. சோ அந்த போட்டோக்கு சிவாங்கி வந்து அதை பார்த்து நம்ம சில விஷயங்கள் பேசலாம். இந்த போட்டோ வந்து பயங்கர ட்ரெண்ட் அந்த டைம்ல வந்து. எப்போதுமே விஜய் சாரை மீட் பண்ணோம்னா அவங்கள்ட்ட நம்ம என்ன பேசுறதுன்னு நினைக்க ஒரு ஐஸ் பிரேக்கா இருக்கும்போது அவங்க நம்ம ஒர்க்கை பத்தி பேசுவாங்க. இல்ல நான் உங்க இதை பார்த்தேன் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க நம்மள கம்ஃபர்ட் ஆக்குவாங்க. இல்ல அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இது வந்து பீஸ்ட் ஷூட்டிங் டைம்ல ஓகே அப்படியே பேரலலா வந்து டான் படத்துல அந்த பிரைவேட் பார்ட்டிங்கிற சாங், ஆமா ஆமா, அது வந்து ஷூட் போயிட்டு இருந்தது. நான் சும்மா பார்க்க போனேன். அப்ப எஸ்கே அண்ணா, சிபி சார் எல்லாருமே சேர்ந்து பக்கத்துல தான் விஜய் சார் இருக்காரு. என்னடா அது ஷூட்டிங் பார்க்க வந்த எனக்கு இப்படி ஒரு லாட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். கை கொடுத்தாரு. சார் நான் உங்க பெரிய ஃபேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து இப்படி யோசிச்சாரு. நீங்க தானேமா பாட்டெல்லாம் பாடுவீங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அதுவே வந்து ரொம்ப ஹாப்பி. எனக்கு சூப்பர், வெரி குட். அடுத்த போட்டோ. டான்ல வந்து சூப்பரா பண்ணியாச்சு. இப்ப அடுத்த சிபி வந்து தலைவர் கூட பண்ண போறாங்க. சோ அதுல ஏதாவது எதிர்பார்க்கலாமா சிவாங்கிய? இல்ல. எஸ்கே அண்ணா வந்து வெரி ஸ்பெஷல். ஓகே, வாழ்க்கையில வந்து சிலது எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அதுவும் அவர் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டாரு. அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலே பயங்கரமா என்ன பார்த்துக்கிட்டு. ஸோ எஸ்கே அண்ணாங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன். அண்ட் அவரோட படம் நடிச்சா ஆங்கர் சிவகார்த்திகேயன் ஒருத்தர் இருக்கார். அதை விட ஒரு அமேசிங்கா நம்ம முன்னாடி சூப்பரா இருக்கும். அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அது என்ன தெரியாது. இது வந்து நான் மீடியாக்கு வரதுக்கு முன்னாடி எடுத்த ஈவெண்ட். ஏன்னா அப்போ ராஜா சாரோட வீட்டுல வந்து நவராத்திரி செலிப்ரேஷனுக்காக எங்க அம்மாவோட ஸ்கூல் ஆஃப் மியூசிக் வந்து அங்க பாடுறதுக்கு போயிருந்தோம். சோ அப்போ எடுத்த போட்டோ. இவ்வளவு நேரம் எல்இடில 10 வருஷம் முன்னாடி எடுத்த போட்டோ அப்படினா. ஆமா, 10 இயர்ஸ் 10 வருஷம் முன்னாடி சிவாங்கி இருந்ததுக்கும் இப்ப 10 வருஷம் கழிச்சு இருந்ததுக்கும் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெர்செப்ஷன் வைஸ் மென்டலி ஆர் ஏதாவது உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? 10 வருஷம் முன்னாடி நான் 11ஆம் கிளாஸ், நான் 11th ஸ்டாண்டர்ட். சோ அப்பதான் புது ஸ்கூலுக்கு போயிட்டு இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் பிரேக் பண்ணி அந்த மாதிரி. பட் அப்ப இருக்கிற சிவாங்கிக்கு இப்ப இருக்கிற சிவாங்கிக்கு என்ன வித்தியாசம்னா, அப்போ உலகமே பார்க்கல, இப்போ உலகம் பார்த்து இன்னும் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர். பென்ஸ் கார் வாங்குனீங்களே, லாங் டிரைவ் எங்க போனீங்க? போயாச்சு, திருவண்ணாமலைக்கு. சூப்பர். ஓ, கிரிவலத்துக்கே போயாச்சு. திருவண்ணாமலை லாங் டிரைவா? ஆமா, என் வீட்ல இருந்து இங்க வரதுக்கே லாங் டிரைவா? புரியுது. சூப்பர். இப்போ வந்து சிவாங்கியை வச்சுட்டு நம்ம வந்து கண்டிப்பா பாட்டு பாடாம அமைச்சோம்னா அது வந்து ஒரு தெய்வ குத்தமாயிரும். இப்போ வந்து எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, சிவாங்கி பாடின பாட்டு ஹிட். சிவாங்கி வந்து வேற யார் பாட்டையும் பாட வேணாம், சிவாங்கி பாட்டு சிவாங்கி பாடினாலே போதும். சோ எங்களுக்காக ஒரு பாடல். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? பாடினாலே போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் பா. ஓகே, நான் வந்து இப்போ ஒரு சாங் வந்து கம்போஸ் பண்ணிருக்கேன். இது வந்து என்னன்னா, நம்ம வந்து லவ் பண்றோம், ஆனா அந்த லவ்லே லவ் கிடைக்கல. அதுதான் சாங்கே. என்னாச்சோ ஆச்சோ சொல்லாமல் நெஞ்சில் பாரம் சேர்ந்தாச்சோ, உன்னை சுத்தி இன்னும் சுழலுது.
இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட்ல இந்த மாதிரி ஒரு ஹுக் ஸ்டெப் இன்னைக்கு நான் ஆடுவேன்னு எதிர்பார்க்கிறேன். இல்ல ஏன்னா மல்டி டாஸ்கர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஈக்குவல் டு சிவாங்கினே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்கா ஹீரோயின் சிவாங்கி, மெட்டீரியல். எனக்கு இப்போ ஒரு ஹீரோயினை பாக்குற மாதிரி இருக்கு தெரியுமா? எஸ், ஹீரோயின் தான் அவங்க. இப்போ ஆமா, பேசுறீங்க, நான் ஹீரோயின் பாடுறீங்க. நினைச்சேன். நீங்க அந்த படம் பாப்பீங்களா? ஓகே, அடுத்து இப்போ ஹீரோயினா எப்போ ஏற்கனவே நிறைய டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல கேட்டுட்டு இருக்கேன். ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட், நல்ல ஒரு ரோல் வந்தா கண்டிப்பா. சூப்பர், கண்டிப்பா we are looking forward. 2026 நிறைய சர்ப்ரைசஸோட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, Thank you so much. Thank you so much. Thank you. சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோட் கேஷ் ஃபார் கோட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் பை சுச்சி ஹெர்பல்ஸ். PR பார்ட்னர் நெக்ஸஸ் PR and ஃபுட் பார்ட்னர் ஹோட்டல் நியூ ஆர்காட் பிரியாணி.